காலமும் நேரமும் யாருக்காகவும் எப்போதும் காத்திருப்பதில்லை. காலமும் நேரமும் யாருக்காகவும் எப்போதும் காத்திருப்பதில்லை. இதுதான் உண்மை. ஆனால் நாம் காலத்தை வென்றவன் என்று சொல்கிறோம். நேரத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம், இது ராகு காலம், இது யமகண்டம் என்று நேரத்தை சிலர் வகுத்துள்ளார்கள். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். ஆனால் காலம் சற்று வேறுபட்டதாக இருக்கிறது. பருவகாலம் என்று சொல்கிறோம். அதாவது மழைக்காலம், கோடைக்காலம், பனிக்காலம், இளவேநீர் காலம் என்று நாம் காலத்தை வகுத்து வைத்துள்ளோம். அதுபடிதான் பூமியிலே நடக்கவும் செய்கிறது. அதை நாம் எல்லா விலங்குகளும் எல்லா உயிரினங்களுமே அது உணர்ந்து வைத்துள்ளது. ஒரு தாயானது கர்ப்பமடைந்த காலம் 10 மாதங்கள் என்று அனுபவத்தால் சொல்கிறார்கள். 10 மாதங்கள், அதுதான் அந்த காலம். அதுபோல ஒரு பெண் பருவமடைகிறாள் என்றால் அதுவும் ஒரு காலம்தான். அந்த காலத்திலே அது நடந்துவிடும். சிலருக்கு வேண்டுமானால் அது தள்ளி போகலாம். இல்லையென்றால் அந்த காலத்திலேயே அது நடந்துவிடும். பயிரிடுகின்ற உழவர்கள் காலம் பார்த்தே அவர் விதை விதைக்கிறார்கள். அதுபோலவே காலம் நேரம் பார்த்தே சிலவற்றை அவர்கள் முன்கூட்டியே யோசித்து அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். இந்த காலத்தில் இதைதான் செய்ய வேண்டும் என்பது பருவநிலையை பொறுத்தே இருக்கிறது. ஆனால் சிலர் திருமணத்தை 13 வயதிலும் செய்துள்ளார்கள். 40 வயது கடந்தும் அவர்கள் செய்துள்ளார்கள். அங்கே காலம் நேரம் என்பது ஒரு தனி மனிதர்தான் தீர்மானிக்கிறார். அவருக்கு தேவைப்படும் பொழுது அவர் திருமணம் செய்து கொள்கிறார். வயிற்றிலே அமிலம் சுரந்தால் பசிக்கிறது. பசிக்கிற நேரம் நமக்கு இயற்கையாகவே இயல்பாகவே நமக்கு அது தெரியப்படுத்துகிறது. தூக்கம். கழிக்க வேண்டும் என்றால் அங்கே ஏதோ வயிற்றில் ஏதோ ஒன்று நடக்கிறது, அதை வெளியேற்றிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுமே விரும்புகிறான். விலங்குகள் அப்படியல்ல. மனிதன் அவன் தனக்கென்று அந்த காலத்தில் அந்த இடத்தில் அவன் கழிக்கிறான். எனவே காலமும் நேரமும் நமக்காக காத்திருப்பதில்லை. ஆனால் நாம் தான் அந்த காலத்தையும் நேரத்தையும்
தெரிந்து கொண்டு அந்த அந்த காலத்தில் அந்த நேரத்தில் செய்வது உசிதம், நல்லது என்பதே. காலத்தே பயிர் செய் என்று சொல்வார்கள். அது உழவர்களுக்கெல்லாம் பொருந்தும். காலத்தே திருமணத்தை நடத்திவிடு என்பது பெற்றோர்களின் விருப்பமாக இருக்கிறது. வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை அது எப்பொழுது பிறக்கும் என்று முன்கூட்டியே நம்மால் மருத்துவர்களால் சொல்ல முடிகிறது. அங்கே விஞ்ஞானம்தான் இருக்கிறது. வானத்தை பார்த்து மேகமாக இருக்கிறது என்றால் குடையை எடுத்துக்கொண்டு நாம் வெளியே புறப்பட்டு செல்கிறோம். வெளியூருக்கு பயணம் செய்கிறோம் என்றால் மூட்டை முடிச்சுகளை உணவுகளை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கிறோம். இந்த காலத்தில் நாம் சுற்றுலா செய்தால் அது நமக்கு இன்பத்தை தரும், ஆனந்தத்தை தரும் என்று பருவகாலத்தை தெரிந்து அதன்படி அவர்கள் சுற்றுலா சென்று வருகிறார்கள். இதெல்லாம் காலமும் நேரமும் பொறுத்தே அமைகிறது. ஆனால் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஒவ்வொருத்தரும் அதை முன்கூட்டியே அறிந்து அதன்படி அவர்கள் செய்தால் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் என்பதே எனது கருத்து. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காலை பதிவை நிறைவு செய்கிறேன்.